ஓ முருகா! வெற்றிவேல் முருகா! வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னுடைய துணை உன்மீது எந்த அளவிற்கு அன்பு வைத்துள்ளார் என்பதை உனக்கு தெரிந்தும் நீ அவரை விட்டு இப்பொழுது பிரிந்திருக்கின்றாய். எதற்காக இப்படியெல்லாம் செய்கின்றாய் என்ற கேள்வி என்னிலிருந்து உனக்கு எழாது. ஏனென்றால் அவர் தவறு புரிந்துவிட்டார். அந்த தவறு என்னால் மன்னிக்க முடியவில்லை அப்பா. பிரிவை தவிர எனக்கு வேறு வழி தெரியவில்லை என்று நீ கூறுகின்றாய். உன் பக்கமும் நியாயம் இருக்கின்றது. அவருடைய பக்கத்தில் இருந்து எந்த நியாயமும் இல்லை என்றாலும் இப்பொழுது செய்த தவறை அவர் உணர்ந்து விட்டார். செய்த தவறை உணர்ந்து உன்னிடம் மனதார வந்து மன்னிப்பு கேட்டு விட்டார். உன்னிடம் மண்டியிட்டு கெஞ்சி பார்த்து விட்டார். ஆனாலும் இன்று வரை உன் மனம் இறங்கவில்லை. இன்று உன் துணை மனநோயாளியாகவே மாறிவிட்டார். உன்னை நினைத்து அனுதினமும் புலம்பிக் கொண்டிருக்கின்றார். யாரிடம் சொல்லி என்னுடைய வேதனைகளை கொட்டி தீர்ப்பது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கின்றேன் என்று புலம்புகின்றார். என்னுடைய துணியை பிரிந்து என்னால் இருக்கவே முடியவில்லை. என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு வழிகளை தரும் என்று நான் சற்றும் நினைக்கவில்லை என்று கூறுகின்றார். அவர் செய்த தவறுக்காக பலமுறை தண்டனையை அனுபவித்துவிட்டு உன்னை பிரிந்து இருப்பதே அவருக்கு ஒரு பெரிய தண்டனையாக விட்டது. அவர் மனதார உன்னை நேசிக்கின்றார். உன்னுடன் சேர்ந்து வாழ வேண்டும், இனி எந்த ஒரு தவறும் இழைக்காமல் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அவரை ஏற்றும் மனப்பக்குவம் உன்னிடத்தில் இல்லை. உனக்கு அவரை சரி ஏற்றுக்கொள்ளலாம் என்று ஒரு பக்கம் தோன்றினாலும் அவர் செய்த தவறு தான் கண்முன் வருகின்றது. மீண்டும் குத்தி காட்டி பேசிவிடுவேன் என்ற பயமும் உனக்குள் இருக்கின்றது. அனைத்தும் சரிதான் தங்கமே. ஆனால் அவருக்கும் உன்னை விட்டால் வேறு யாரும் இல்லை. ஒருவரின் பேச்சை கேட்டு இப்பொழுது அவர் மனநோயாளியாகவே மாறிவிட்டார். புலம்பல் அதிகமாகிவிட்டது. அவர் அருகில் இருக்கும் ஒருவர் உன் துணை இனி எப்பொழுதும் உன்னை தேடியே வரமாட்டார். அவர் வேறு திருமணம் செய்து கொள்ளப் போகின்றார் என்று அவரிடம் இல்லாததையும் பொல்லாததையும் கூறிக்கொண்டிருக்கின்றார். அதை கேட்டு கோபத்தின் உச்சிக்கும் ஆத்திரத்தின் உச்சிக்கும் அதே அளவிற்கு பாசத்தின் உச்சிக்கும் சென்று அவரால் என்ன செய்வது என்று தெரியாமல் நிலை தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கின்றார். அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றார். ஒரு மனநோயாளியைப் போல் நடந்து கொண்டிருக்கின்றார். இவ்வளவு வலிகளையும் அன்பையும் அவர் மனதில் சுமந்து கொண்டிருக்கின்றார். அவை அனைத்தும் உனக்காகத்தான் தங்கமே. உன் மீது அவர் வைத்திருக்கும் அன்பு எல்லையற்றது. அவர் உன்னை எந்த அளவுக்கு நேசிக்கின்றார் என்று உனக்கே நன்றாக தெரியும். ஒரு சிறிய விஷயத்தை வைத்துக்கொண்டு நீ எந்த அளவிற்கு அவரை வெறுக்க காரணம் வேண்டாம். அவரை மனதார ஏற்றுக்கொள். அவர் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டார். அவருக்கு உன்னை தவிர வேறு யாரும் உலகம் கிடையாது. ஒரு சிறிய தவறுக்காக வாழ்க்கையை இழந்து விடாதே. அவரை ஏற்று சந்தோஷமாக வாழ முயற்சி செய். ஓ முருகா! வெற்றிவேல் முருகா!